வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம தியேட்டர்லேயும் சரி ஓடிடிலையும் சரி நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்ச பிளாக் பஸ்டரான படம் தான் மகாராஜா. அதோட டீகோடிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். மக்கள் செல்வனுக்கு ஃபஸ்ட்டு 100 crore ஃபிலிம் தன்னோட 50வது படமே கொடுத்துருக்கு. அதுவும் அவர் சோலோ ஹீரோவாக நடிச்சிருக்க படத்துக்கு. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மகாராஜா கிட்ட போய் எதனா பொம்மை வாங்கிட்டு வான்னு அவங்க ஒய்ஃப் சொல்லுவாங்க. அப்போ மகாராஜாவும் பொம்மை வாங்குறதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க கடைக்கு போவார். அப்போது அவர் பொம்மை வாங்கும்போது கூட ஒரு ஸ்டாச்சுவும் சேர்த்து வாங்குவார். அது ஒரு அம்மா தன்னோட குழந்தைய ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருக்கிற ஒரு ஸ்டாச்சு. அந்த நேரத்தில் ஒரு லாரி அவங்க 2 பேரும் இருக்கிற வீட்டில் இடிச்சிரும். அப்படி இடிச்சும்போது அவங்க ஒய்ஃப் மட்டும்தான் இறந்துருவாங்க. இதை எது மூலயமா ரெப்ரசன்ட் பண்ணுவாங்கன்னா, அந்த சிலை கீழே விழுந்து உடையும் போது அவங்க அம்மா சிலை மட்டும் விழுந்து உடையிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் ப்ரீ கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா அதே சிலை ஃபுல்லாக உடையிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஒரு க்ளோஸ்அப் ஷாட் வைக்கும்போது அந்த குழந்தையும் சேர்த்து உடைஞ்சிரும். ஸோ இது எது ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா, அவங்க ஒய்ஃப் இறக்கும்போது அவங்க குழந்தையும் சேர்ந்து இறந்துருச்சு அப்படின்றத ரெப்ரசன்ட் பண்ணுது. மகாராஜா வீட்டில் பார்த்தீங்கன்னா அவரோட ஒய்ஃப் ஃபோட்டோ மட்டும்தான் இருக்கும். ஆனால் அவரோட பொண்ணு ஃபோட்டோ இருக்காது. அதுக்கு ரீசன் 2 சொல்லலாம். ஒன்று, அந்த டைமில் அவரோட டாட்டர் கை குழந்தையாக இருக்கிறதுனால அப்புறம் போய் ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு நினச்சி எடுக்காமல் விட்டுருக்கலாம். இன்னொன்று, இவர் செல்வம் பொண்ணை தான் தன்னோட பொண்ணை நினச்சி வளர்க்குறாரு. ஸோ இவரோட பொண்ணோட ஃபோட்டோ அங்கே இருந்தால் அதை பார்க்க ஏக்கமாக இருக்கும் அப்படின்றதுனாலையும், அப்புறம் தன்னோட பொண்ணாக நினச்சி வளர்க்குற ஜோதிக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுனாலையும் ஃபோட்டோ வைக்காமல் கூட இருக்கலாம். அந்த போலீஸ் ஸ்டேஷன் சீனில் பார்த்தீங்கன்னா மகாராஜா போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாரு. கம்ப்ளைண்ட் என்னன்னு கேட்கும்போது டீப்பாக எக்ஸ்பிளேஷன் கொடுப்பாரு. அப்போ தான் தன்னோட வீட்டில் லக்ஷ்மியை காணோம், யாரோ திருடிட்டாங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இது அவரோட நோக்கம் இல்லை அப்படின்னு நம்ம படத்தோட இன்டர்வெல்ல தான் நமக்கு தெரியும். இதை ஃபஸ்ட்டு சீன்லேயே டைரக்டர் காமிச்சிருப்பாரு. மகாராஜா கம்ப்ளைண்ட் கொடுக்க வரும்போது அதை எடுத்துக்க சொல்லி சப் இன்ஸ்பெக்டர் கிட்ட கேட்பாரு. அவர் அதுக்கு கோவப்பட்டு என்னடா என்னையே மிரட்டுற அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுருவாரு. அப்போ கீழே இருந்து மேலே எழுந்திருக்கும் போது அவர் முதுக தேய்ச்சிட்டு எழுந்திருப்பாரு. அப்போ எஸ்ஐ அவரை தள்ளி விட போய் அவரோட ஷர்ட்டு கிழிஞ்சிடும். நம்ம எல்லாரும் இதை ஒரு காமெடி சீனாக தான் பார்த்துருப்போம். ஆனால் இதை ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷனை டைரக்டர் ஸ்டார்டிங்லேயே எடுத்து கொடுத்துருப்பாரு. அதுக்கடுத்து வர சீன்லாம் நோட் பண்ணிங்கன்னா கூட மகாராஜா அங்கே இருக்க போலீஸோட முதுகெல்லாம் தேய்ச்சி பார்ப்பாரு. அது அவங்களுக்கு முதுகில் கட்டி இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக தான். இப்போ இந்த ஒரு சீனில் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா மகாராஜா ஒரு நோட்டில் போலீஸ் நேம்லாம் எழுதி செக் பண்ணி அதை அடிச்சிருப்பாரு. அதில் லாஸ்ட்டாக ஒரு போலீஸோட பேர் மட்டும் தான் பாக்கி இருக்கும். அவரை செக் பண்ணலான்னு அவர்கிட்ட போகும்போது தான் அவரை கூப்பிடுவாங்க. அதனால அவரால் செக் பண்ண முடியாது. அப்புறம் அவரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எப்போ கன்ஃபார்ம் பண்ணுவார்னா, மகாராஜா போகும்போது அந்த போலீஸே அவரை கூப்பிட்டு நீ வெறும் குப்பை தொட்டிக்காக இங்கே வரலன்னு தெரியுது அப்படின்னு சொல்லுவார். ஒன்று மட்டும் புரியுது, நீ குப்பை தொட்டிக்காக வரல. அதை அவரே சொல்லும்போது தான் தப்பு பண்ணவன் தானே அப்படி சொல்ல மாட்டான்னு நினச்சி அந்த போலீஸை கண்டுபிடிக்க முடியலையேன்னு எமோஷ்னல் ஆகிடுவார். அப்புறம் லட்சுமி சார் லட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவார். லட்சுமி சார், டைரக்டர் இன்னொரு குழுவை கொடுத்துருப்பாரு. அது என்னன்னா, செல்வத்தோட பொண்ணா அம்மு வர ஒவ்வொரு சீனுக்கு அடுத்த சீன்லேயும் மகாராஜா பொண்ணா இருக்க ஜோதியை காமிச்சிருப்பாங்க. இது மூலயமா டைரக்டர் அந்த சின்ன பொண்ணு தான் ஜோதி அப்படிங்கிறத சொல்லாம சொல்லிட்டாரு. நல்ல சிவம்ன்ற கேரக்டரில் வர சிங்கம் புலி ஸ்டார்டிங்கில் ஒரு நல்ல கேரக்டராக ஹெல்ப் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் ட்விஸ்ட்டு ரிவீல் பண்ணுறதுக்கு முன்னாடியே இவரோட இன்டென்ஷனை அவர் டைலாக்ல டைரக்டர் தெரிய வச்சிருவாரு. என்னமோ அவசரப்பட்டீங்க, தொட்டு பாருங்க, வயசு புள்ள கண்ண மாதிரி சும்மா வலுவலுன்னு பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு இந்த படத்துக்காக வந்த போஸ்டரில் வாட் கோஸ் அரவுண்ட் கம்ஸ் அரவுண்ட் அப்படின்ற கோட் இதில் 2 கேரக்டருக்கு அப்ளை ஆகும். சிங்கம் புலியோட நல்ல சிவம் கேரக்டருக்கும் அனுராகோட செல்வம் கேரக்டருக்கும். நல்ல சிவத்துக்கு இது எப்படி அப்ளை ஆகும்னா, இவரை கூப்பிட்டுலாம் யாரும் கேஸ்குள்ள வர சொல்ல மாட்டாங்க. அந்த குப்பை தொட்டிக்காக குழந்தைன்ற கான்ஸ்டபிள் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கும்போது இவரே தான் நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உள்ளே வருவார். அந்த குப்பை தொட்டியை திருடின பழியை ஏற்றுக்கிறவங்களுக்கு 50,000 தருவேன் அப்படின்னு சொல்லும்போது டெம்ட் ஆகி இவரே ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவார். இது தான் செஞ்ச வேணா தனக்கே வரும்ன்ற மாதிரி அவர் லாஸ்ட்டாக மகாராஜா கையில் இறந்துருவார். செல்வம் கேரக்டருக்கு இது எப்படி அப்ளை ஆகும்னா, இவர் படத்தோட ஸ்டார்டிங்லேயே ராபரி மர்டர் பண்ணுவார்.
அண்ட் இவங்க கூட இருக்கிறவங்க பொண்ணுங்களை ரேப் பண்ணும்போது எதுவும் சொல்லாமல் அதுக்கு உடந்தையாக இருப்பார். அதே தான் அவரோட பொண்ணுக்கும் நடக்கும். தன்னோட பொண்ணு தான் அதுன்னு தெரியாமல் நல்ல சிவம் பண்ணட்டான்னு கேட்கும்போது பண்ணிக்கோன்னு சொல்லுவார். அந்த வலியை தானே தன்னோட பொண்ணுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்ற கில்ட்டில் அவர் லாஸ்ட்டாக சூசைட் பண்ணிப்பார். இப்போ நம்ம பார்த்தது மகாராஜாவோட டீகோடிங் மட்டும் இல்லாமல் அந்த கோர்ட்டோட அனாலிசிஸும் தான். ஸோ இந்த மாதிரியான சினி ஃபேக்ட்ஸ் அண்ட் மூவி ரிவ்யூஸ் எல்லாம் பார்க்க தியேட்ரிக்கல் இன்டு OTT ரிவ்யூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங்.